என்ன டிஜிட்டல் அரெஸ்ட்னா என்ன? யூ கேன் ஆக்சுவலி கெட் அ கால் ஃப்ரம் அதர் சைடு, வந்து அவங்க வந்து போலீஸ் பர்சனாக இருக்கலாம், இல்லை சிபிஐன்னு கிளைம் பண்ணலாம், இல்லை வந்து கஸ்டம்ஸ்லேருந்து கால் பண்ணுறேன், இல்லை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர்லேருந்து கால் பண்ணுறேன் அப்படின்னு. சினாரியோ, உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு உங்கள் நேமில், அந்த பார்சல் வந்து லிங்க் டு இந்த மாதிரி சைபர் கிரிமினல்ஸ், அவங்க வந்து இந்த ட்ரக் டீல் பண்ணக்கூடிய குரூப்போட இன்வால்வ் ஆகிருக்கு. இதை நீங்கள் வந்து இன்னோசன்ஸ் நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லி ஒரு காமனாக இருக்கக்கூடிய அவங்க சொல்லக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். தே வில் மானிட்டர் ஃபார் ஃபியூ ஹவர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு, நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க தே வில் வேனிஷ். இதுதான் இதோட மோடஸ் ஆஃப் ஆப்ரண்டி. இதில் வந்து பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ரியல் போலீஸ், அந்த செட்டப் போலீஸ் ஸ்டேஷனோட செட்டப்பாக இருக்கலாம், சிபிஐ அதிகாரி மாதிரி, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் மாதிரியே எல்லாமே தே வில் இமிட்டேட் அந்த செட்டப் எல்லாம் இருக்கும். இந்த சைபர் கிரைமோட கேசஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரி இருக்குது. ஆனால் வந்து திஸ் ஆல் ஃபால்ஸ் அண்டர் 3. ஒன்று வந்து இக்னோரன்ஸு, செகண்ட் வந்து ஃபியர், 3 வந்து கிரீடி. இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிறது ஃபியர் கேட்டகரிக்குள்ளே ஃபாலோ ஆகும். ஏன்னா இது வந்து மிரட்டுறாங்க உங்களை. இப்போ ரீசெண்டாக வந்து நம்மளோட சீஃப் கெஸ்ட் வந்து நடராஜ் சார் வந்து தினமணிக்கு இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டை பற்றி ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதியிருந்தாங்க. அதை நான் வந்து பார்த்தேன். ரொம்ப வந்து அருமையாக வந்து சொல்லியிருந்தாங்க. 2 பாயிண்ட்டு. இந்த நடுத்தர மக்கள் அவங்களுக்கு வந்து போலீஸ் வந்து ஒரு விசாரணைக்காக கூப்பிடுறாங்க, இல்லை வந்து போலீஸ்லேருந்து கால் வருது அப்படின்னாலே அதை வந்து ஒரு கௌரவ குறைச்சலாம் நினைப்பாங்க, பயப்படுவாங்க. அதனால வந்து சூசைட் பண்ணிக்கிறதோ இல்லை வந்து தப்பான முடிவுக்கு போகிறது, அந்த மாதிரியான ஒரு இது இருக்குது. இன்னொரு அதர் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா, பொது வாழ்வு இல்லை அரசியல் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு வந்து போலீஸ் விசாரணையோ இல்லை வந்து இந்த மாதிரி ஜெயிலுக்கு போகிறதோ அப்படிங்கிறது தட் இஸ் அ மைல் ஸ்டோன். அப்போ என்ன இங்கே வந்து சைபர் கிரிமினல்ஸ் வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க? இந்த பயம்ங்கிறத தான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. பயம்ங்கிறத எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி இந்த நடுத்தர மக்கள், சீனியர் சிட்டிசன்ஸை வந்து டார்கெட் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் வந்து போலீஸ் இந்த மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்ட்லேருந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி பணத்தை வந்து பதிவு வைக்கிறாங்க. ஸோ இது